கதவு மூணு மாதிரி இருக்கு. என்னடி குரல் குருடி. வசந்தி வசந்தி நீங்க ஏன் தாங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். வீட்டுல அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ண விடுவேன்னு பேசுனீங்க. இப்ப நான் பம்பி அங்க போய் நிக்கிறீங்க. ஒவ்வொருத்தி மாதிரி கூப்பிடுறே. நம்ம கிட்ட இருந்தா ஆட்டம் மாட்டேன்னா இந்த தூக்கு சட்டி வேற வெயிட்டா இருக்கு. சீக்கிரம் கூப்பிடுறே. இந்த வீட்டுல காலிங் பெல் எதனா இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஏண்டி நம்ம இன்னைக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் வசந்திக்கிட்ட. சொல்லிட்டுக்கா. அதான் சொன்னீங்களா? சரி நீ சொன்னேன்னு கேட்டா அவங்க கிட்ட கேட்டுக்க. அவங்க தான் 24 மணி நேரம் பொண்ணு கிட்ட பேசிட்டே இருப்பாங்க போன்ல. சொன்னீங்களா இல்லையாத்த? சொல்லிட்டேன் நேத்தே சொல்லிட்டேன். கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வர சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் இங்க போயிருக்க மாட்டாங்க. குரல் கொடுத்தா சத்தமா உள்ள ஏதாவது வேலையா இருப்பாங்க. கடைசியில பிச்சைக்காரங்க மாதிரி ரோடு நின்று கத்த வேண்டியதாய் போச்சே. என்னடா ஃபோன் பண்ணி சொன்னாங்களே வாசலே வந்து நிப்போம் எட்டி பார்ப்போம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குரல் கேட்குது வெளியில போய் பார்க்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிச்சைக்காரங்க மாதிரி நம்ம ரோட்ல இருந்து கத்தி கிடக்கிறோம். நம்ம கொடுக்குற மரியாதை பாத்தீங்களா? நம்ம இப்போ வருவோம் அவங்க எதிர்பார்த்துப்பாங்களா? அதான் இன்னைக்கு வரும்னு தெரியும்ல. நமக்காக வெயிட் பண்ணணும்ல அவங்க. அதான் நீங்க வேணா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க. வீட்டு வாசல் நின்று ஃபோன் பண்ண சொல்றியா? பண்ணுங்க. நம்ம கூப்பிடுறது அவங்க காதலே கேட்க மாட்டேங்குதே. வாங்க நீ வாங்க பெரிய நீ வாங்க. வந்து இந்த மாதிரி இம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்கம்மா. நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? தலையில ரொம்ப வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் இறக்கி வைக்கிறியா? இறக்குறேன். நீ வேணா நானே இருக்கிறேன். நல்லா தாச்சி பொண்ணு போய் வேலை வைக்கிறேன். வாங்க உள்ள வாங்க. இந்தியா உங்க மாமியார் இல்லையா? இருக்காங்க. நீ உள்ள இருக்காங்க. அதானே பார்த்தேன். வீட்டுக்கு விருந்தலைங்க வராங்கன்னு தெரிஞ்சவொன்னே வீட்டை விட்டு அசைஞ்சு எங்க போயிருக்காதே? ஆமா கலந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஏன் அங்கே எங்கன்னா அனுப்பிச்சு விட வேண்டியதானே? கடைக்கு கோயிலுக்கு எங்கன்னா போயிட்டு சாயங்காலம் வர சொல்றதானே? வந்து நிம்மதியா போக முடியாங்கண்ணா. பெருசலி மாதிரி வீட்டுல உட்கார வச்சிருக்கா. அவங்களாம் எங்கன்னா போனாதான் உண்டு. நான் போக மாட்டாங்க. என் மாமியார் வளர்க்கறதே தெரியல. நான் எங்க வளர்க்குறேன்? அவங்க தான் என்ன வளர்க்குறாங்க. போ உள்ள போ. வெளில நின்று கூட கத்தும் பொழுது எதுக்கு வெளில நின்றுக்காங்க யாருங்க? வாங்க எல்லாம் உள்ள வாங்க. ஏமா நீ வாமா. நீ எதுக்கு அங்கே நின்று தெரியலையே? அம்மா பயத்துல இருக்கோம். சிங்கத்தோட கவுக்குள்ள போக போறோம்ல. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதுன்னு பயத்துல இருக்காங்க. வாயில நம்ம கிட்ட தான் வீட்டுல எல்லாம் வீராப்பா பேசுறது. இங்க வந்தா எப்படி எலிக்குட்டி மாதிரி ஒதுங்கி நிற்கிறது பத்தியா? இவ வேற போங்கடி எல்லாம் உள்ள. வாமா ராதிகா சொன்னதான் ஞாபகம் இருக்கட்டும். இருக்கு எதிரி வந்துதான் அவன் முடிவு பண்ணணும் நம்ம என்ன அதை ஆயுதத்தை எடுக்கணும்னு. இந்த மாதிரிலாம் பேசுனதுன்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான். நீ வாங்கம்மா எல்லாரும் உள்ள. இவன் என்ன வெயிட்டா இருக்கு? உட்காருங்க. நீ தண்ணி எடுத்து குடிக்க. ஓடி போயிட்டு ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் எடுத்துமா. தண்ணி தான் வேணாம். ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டேன் நீ? இந்தியா முதல்ல வந்தோன்னா வீட்டுக்கு வந்து யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் குடிக்க தண்ணி தான் தருவாங்க. ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எடுத்து தருவாங்க அவங்க. அதெல்லாம் அப்புறமா எடுத்து தருவாங்களா? சரி முதல்ல தண்ணி எடுத்துமா. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எடுத்துனோன்னே எடுத்துன்னு வரேன். நீ உட்காருமா. எங்க உங்க மாமியார் இருக்கானா? அவங்க உள்ள பெட்ரூம்ல பட்டுனுக்காங்கம்மா. கூப்பிடுறேம்மா. ஒன்னும் கூப்பிட தேவை. அவங்க எப்போ வழியில வராங்களா வரட்டும். ஆமா சரிம்மா உட்காருங்கம்மா. ஏதா உட்காருங்க. எதுக்கு நின்று இருக்கீங்க? சரி அதுவும் முறுக்கு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வைங்க. வச்சு கொடுத்துருவா. நம்ம சீக்கிரமா கிளம்பலாம். இது உங்க பொண்ணு வீடு தானே? இருந்து சாப்பிட்டு 3 நாள் கழிச்சு போலாம். என்ன அவசரம்? இல்லையா 3 நாள் கழிச்சு போலாமா? பசங்க வர வீட்டில் தனியா இருக்குங்கடி. அதெல்லாம் வந்து மகாரா வானிலை இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் உங்க பிள்ளை வரல பார்த்துப்பாரு. 3 நாள் இருந்து சாப்பாடு சாப்பிட்டு போலாம். ஐயோ இந்த சாப்பாடு சாப்பிட்டு போறலாமே. இந்த சாப்பாடு ஒன்றும் வேணா. ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பலாம். ஏன் உங்க பொண்ணு வந்தா மட்டும் நம்ம வீட்டில் சாப்பிட்றமா உட்காந்துல ஒரு வாரம் 10 நாள். ஏன் நம்ம ஒரு 3 நாள் இங்கே இருக்கக்கூடாதா? பச்சை தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலான்றீங்க. நீ வேற ஏன்டி அவங்க மீன் சண்டை இருக்கிற பாருக்கா. அவங்க பொண்ணு மட்டும் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கலாமா தங்கலாமா. நம்ம வந்து விருந்து உபச்சனை நல்லா பண்ணலாமா. நம்ம வந்து அவங்க வீட்டில் ஒரு வேளை சாப்பிட சாப்பிடாம அப்படியே கிளம்பி போயிடணுமா? இதெல்லாம் என்ன சட்டம்? இதெல்லாம் நியாயம்? இதே லூசு மாதிரி பேசுனீங்க கதை. நீ வேற நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க எதுவும் பிச்சை எடுக்க வந்த மாதிரி நின்று இருக்கீங்க. இவ ஒருத்தி பிச்சை எடுக்க வந்தாங்க அதை எடுக்க வந்தாங்க சொன்னப்பா. உட்காந்துட்டேன் போதுமா? ஏன் வீட்டுல சோஃபா செட் இருக்கு, சேர் இருக்கு, எல்லாமே இருக்குது. அதுல எல்லாம் உட்காராம கீழே உட்காந்துக்கீங்க. இருக்கட்டும் விட. இது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அம்மா இல்லாத சீன் செட்டிங்லாம் போடுங்க. நம்ம வீட்டுல தான் அதெல்லாம் கிடையாது. நம்ம கீழே உட்காரோம். இதான் எல்லாமே இருக்குல்ல. ஏறி சோஃபா செட்ல போய் உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உட்காருக்கும்னு. ஆமா இது மாதிரி நடந்துக்கிறதுனால தான் அவங்க மாமியார் வந்து சுத்தமா நம்மளை மதிக்கவே மாட்டேங்குது. அவங்க நம்ம வந்து கெத்தா நடந்துக்கிறதா நம்ம பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கு இந்தி அவங்க பாட்டு சொன்ன உள்ள பட்டு தூங்கிருக்காங்க. கட்டி எழுப்பிடப்படுது. நீ நம்ம வெளியில இருந்து கூட்டம் பார்த்தியா? ஃபர்ஸ்ட் குரலுக்கே அதை ஏந்துட்டு இருக்கோம். இவங்களாம் ஒரு ஆளா இவங்களாம் மதிக்கணுமா அப்படி சொல்லிட்டு உள்ள படுத்து கிடக்குது. அது கூட தெரியாம நீங்க உட்காந்துக்கீங்க. அப்படியே சொல்றேன். நம்ம வந்திருக்கோம் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் பாம்பு காது அதுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்பயும் நம்ம வந்திருக்கோம் சொல்லிட்டு வேணும்னா இதுங்களாம் ஒரு ஆளா இதுங்களாம் போய் நம்ம வர வைக்கணுமா வாங்க போங்கன்னு சொல்லணுமா சொல்லிட்டு அது திரும்ப படுத்துனது உள்ள. ஓ அப்படியா? ஆமா அதை பத்தி எனக்கு தெரியாதானே. ஏமா வந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்காத. நான் ஒன்றும் பேச நான் அமைதியாக தான் இருக்கேன். இருக்கதான் சொல்றேன். மதியாத தலைவாசல் மிதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து நான் எதுக்கு இங்கே வரேன்? நம்ம வீட்டு போன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமேன்றதுக்கோசம் எல்லாத்தையும் அனுசரிச்சு நான் போயின்னு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான். வந்துட்டாளுங்க பொழுது எப்போ எப்படியும் காத்து வந்தாலும் பழகுது. ஒரு தூக்கு சட்டி ஒன்று தூக்கிக்கின்னு எத்தோ வந்துடுச்சு பின்னாடி. யாரி திருப்பி பாருங்க. அப்படி யாரு என்ன இந்த பக்கம் வந்துக்கிறீங்க? அது வந்து தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். தீபாவளி முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. இப்போ தீபாவளி பலகாரம் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து வரலாம். நாங்களும் ஏதோ பார்த்துட்டே இருந்தோம். மழை எங்கேயுமா இருந்துச்சுங்களா? அதனால கொஞ்சம் வர லேட் ஆயிப்போச்சு. நீங்க தீபாவளி பலகாரம் எடுத்து வந்து கொடுக்கலாம் தான் இங்கே உட்காந்துக்கிறாங்க எல்லாரும். வந்தமா பொண்ணை பார்த்தமா கிளம்பி போயிட்டே இருங்க. நம்ம வேற என்ன பண்ண போறோம் தெரியலையாக்கா? சரிங்க சம்பந்தி. பொண்ணு வளர்த்துருக்க லட்சணம். இதுல வேற தீபாவளி பலகாரம் வேற 6 மாசம் கழிச்சு தீபாவளி முடிஞ்சு தூக்குச்சட்டியை பாரு. நல்லா எங்க பொண்ணு நாங்க நல்லா தான் வளர்த்துருக்கோம். மாமா வந்து பார்த்தாதானே தெரியும் எல்லாமே. ஏன் எங்க பொண்ணுக்கு என்ன குறை? காலையில எழுந்திருக்குது 8 மணிக்கு. அதுக்கப்புறம் தான் காப்பி போட்டு தரா. காப்பி குடிக்கிறதுக்கு 8 ஆகி போகுது தினமும். காலையில் 6 மணிக்குலாம் எழுந்து காஃபி போட்டு கொடுக்குறாளா? இங்கன்னா ஒரு டிஃபன் 8 மணிக்கெலாம் செஞ்சு கொடுக்குறாளா? என்ன பொண்ணு வளர்த்து வச்சுக்கிறீங்க நீங்க? அது வந்து சம்பந்தி அவளுக்கு இப்போ மாசம் ஆனதுனால வாமிட்டில் வந்துட்டே இருக்குல்ல வாந்திலாம். அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னா என்கிட்ட.
அது வாந்தில இருந்து போச்சுன்னா வந்து சரியா போயிடலாம். அப்புறமா உங்களுக்கு காலையிலேயே இந்த எல்லாமே செஞ்சு கொடுப்பா. ஏன் நாங்களா புள்ள பேக்கல, நாங்களா வாந்தி எடுக்கல, நாங்களா எங்கள் மாமியார் எப்படி நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்கினா இதான் இதுக்கு மாமியார் தான் இருந்ததா தெரியல அடி கும்பிடுறி. ஆனால் எனக்குலாம் இதெல்லாம் மருமகளை வந்து வச்சுக்க, ஆமாம் அம்மியில் வந்து புளி நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு இருப்பேன். பூ முடிக்கிறேன் அத்தை முடிக்கிறேன் சொல்லிட்டு அன்றைக்கி சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துன்னு வந்தீங்களே, எங்கள் என்ன உப்பு சப்பு ஏதாவது இருந்ததா? இருமுறை இல்லாமல் செஞ்சு எடுத்துன்னு வந்தீங்க, அதை சாப்பிடவே முடியல. எங்க வாயில் வைக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துன்னு வரீங்களா? இந்த பழக்கம் என்ன பூசில் இருக்குதுன்னு தெரியல. ஏக்கா பார்த்துக்கோ, நான் பாட்டு அமைதியாக கும்பிடுங்க உட்காந்து இருக்கேன், பல்லு பிடிச்சி பார்த்துன்னு இருக்குது. அன்றைக்கி நார்மல் நீ எவ்வளோ அருமையாக செஞ்சு எடுத்துன்னு வந்தக்கா சாப்பாடில் தின்னுப்படி எவ்வளோ குறை சொல்லிட்டு பாருக்கா. கும்பிடு ரெடி பெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன் பெரியவங்க அநியாயமாக தான் பேசணும் இருக்குதானே? அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம பொண்ணுங்க இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். உனக்கு இல்லைன்னு வச்சுக்க தேங்காய் கொண்டு மண்டியை உடச்சிடுவேன். ஆவறதாவட்டன்னு ஏய் பெரியவங்க அப்படி பேசக்கூடாது, கும்பிடு அது பெரியவங்க மாதிரி பேச சொல்லு. அமைதியாரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எங்கே கிளம்ப போகிறோம். இப்போ சண்டை எடுத்துட்டு போயிட்டுன்னு வச்சுக்கேன், வசதி தான் கஷ்டம். என்ன சம்மந்தி அமைதியா இருக்கீங்க? உப்பு சப்பு எதுவுமே இல்லையா? நல்லா இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோமே. என்ன சோறோ என்ன இதுவோ பலகாரமோ, சே ஒரு நெய் இல்லை ஒரு முந்திரி பருப்பு இல்லை, என்ன பலகாரம் செஞ்சு தந்து கொடுத்தீங்க, என்ன சாதம் செஞ்சு தந்து கொடுத்தீங்க. நிறைய புளி சாதத்துக்கு நெய் முந்திரி பருப்பு அதை நாங்கள் போட மாட்டோமே. ஆமாம் நாங்கள் செஞ்சு தந்தது அந்த வடக்கப்புக்கு 5 வகை சாதம், அதை நெய்யில் ஊற்றுனாங்களா எங்களுக்கு தெரியாதுங்களே. அடுத்த வாட்டி செஞ்சு எடுத்துன்னு வந்த போது எல்லாம் போட்டு எடுத்துன்னு வரோம். பக்கத்தை குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டு அசிங்கமாக இருக்குது, சொந்தக்காரங்க மத்தியில் அப்படி தலையை காட்ட முடியல. ஏன் அப்படின்னு நினைச்சு? ஆமாம் அதெல்லாம் விளக்கமாக சொல்லுவாங்க உங்களுக்கு. வந்தீங்களா வேலையை பார்த்தீங்களா கிளம்புங்க. உங்களுக்கு வீட்டில் எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் எதுவுமே கிடையாதா? ஆனால் அவனை கிளம்பி வந்துடுறீங்க, என் பொண்ணை பார்க்காம உங்களால் இருக்க முடியாதா? 24 மணி நேரம் ஃபோனில் பேசிருக்கீங்களா போதாதா? இதில் நேரில் வந்து வர பார்க்கணுமா? அவங்களை தீபாவளி பழக்கம் முதல்ல யார் கேட்டது? மாப்பிள்ளைக்கு ஒரு தலை தீபாவளிக்கு ஒரு மோதிரம் ஒரு செயின் அதெல்லாம் ஒரு காப்பு கையில் அதெல்லாம் போகிறதுக்கு வைக்க கிடையாது. இப்போ இந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் தான் ஆடுதாங்க. என்னது மோதிரம் செயின் காப்பா? இந்த தலை தீபாவளி அது 2வது தீபாவளி தானே. போன தீபாவளிக்கு தான் மாப்பிளைக்கு வந்து செயின் போட்டாலும் தீபாவளிக்கு. ஆமாம் போட்டீங்க நல்லா நூல் மாதிரி மெலிசா. எங்கே இருந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நகலாக கிடைக்குதுன்னு தெரியலையே. ஒரு 10 நாள் போட்டுருந்தா 11ஆம் நாள் அறந்து போச்சு அந்த செயின். ஒரு 10 சவரத்தில் போட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் செயினை. எவ்வளோ மெலிசா போட்டு அமைச்சிருக்கீங்க? அத்தே 2 சவரம் செயினை அறுத்து போட்டாரா? காட்டுங்க பார்க்கலாம். அவசியமாக வந்து காட்டணுமா? இப்போ கிளவி போய் சொல்லுது. 2 சவரம் செயின் எப்படி இறக்க முடியும்? அதான் சொல்கிறேன் கிளவி போய் சொல்லுதுண்ணே. ஆமாவா? நாங்கள் வேணா அந்த செயினை கடையில் கொடுத்துட்டு வேறு புதுசாக வாங்கி தட்டுங்களா? ஏன் அந்த செயினை மாற்றத்துக்குள்ள வக்கலாமே இருக்கோம் நாங்கள். அதை எப்பயும் மாற்றியாச்சு. இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருப்போம். தெரிஞ்ச கடையில் எடுத்தோம், கையில் கொடுத்தா உடனே மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த அறிவு எடுக்கும் போதே இருந்திருக்கணும் கடையில். நல்லா கனமான செயினாக எடுத்துக்கணும். ஒரு 10 சவரத்தில் எடுத்தா உங்களுக்கு வர என் பிள்ளைக்கு ஒரு 10 சவரம் செயின் போட்டு கூட உங்களுக்கு வக்கலாம் போச்சு. வசதியான நேரத்தில் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதாது, செய்வேன்னா கரெக்டாக செய்யணும். 10 சவரம் செயின் எவ்வளோ பெருசு இருக்கும்? எப்படி ஒரு பையன் போட்டு வேலைக்கு போய் விட்டு சுற்றின்னு வருவான்? அதை பற்றிலாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அதெல்லாம் என் பையன் போட்டுப்பான். ஓசில் யாராவது வாங்கி போடுறாங்க, ஏன் போட்டுக்கு தின்ன கஷ்டம். கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ஆமாம் அமைதியாக தான் இருக்கேன். 10 சவரத்தில் செயின் கேட்குறாங்க, போடுறீங்களா? அமைதியாக இருக்கேன் நானே. நம்மகிட்ட எங்கே இருக்குது 10 சவரம் தாக்க போகிற அளவுக்கு? அப்போ மூடுங்க வாய. இதெல்லாம் எங்கள் தலை எழுத்து. சம்மந்தி என்ன சம்மந்தி ஒன்று தான் இப்போ குறைச்சல். என் ஸ்டேட்டஸுக்கும் என் தகுதிக்கும் என் புள்ள படிப்புக்கும் என் புள்ள வருமானத்துக்கும் இதுங்கெல்லாம் நமக்கு சம்மந்தி. அசிங்கமாக இருக்குது. சொல்லுங்க சீமானம் எப்போ வைக்கலாம்? என் பிள்ளை கேட்டால் சொன்னா சொல்லுவாங்க என்ன அவசரம்? அப்படியே வாராமலே தோராமலே உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது சாத்த போகிறீங்களா? அந்த வித்து போன அந்த என்னது ஒரு முந்தைய பருப்பு இருக்காது, ஒரு நெய் இருக்காது, அந்த சாதத்தை எடுத்து கொட்டுறதுக்கு உங்களுக்கு முன்னாடி டேட் சொல்லணுமா? சொல்லுவாங்க 2 நாள் ஃபங்க்ஷன் வச்சிருக்கும் போது முன்னாடி சொல்கிறோம். அதில் உங்கள் முறை என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது இல்லையா? அப்புறம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அது இல்லைன்னு நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்கள் பழக்கம் என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருவோம். ஐயோ இது வாய் வச்சு சும்மா இப்போ லிஸ்ட்டே கொடுக்க போது பாரு. சொல்கிறேன் எங்கள் பழக்கத்தை கேட்டுக்குங்க. 20,000 ரூபாயில் நாளைக்காமே தான் சொல்கிறேன். 20,000 ரூபாயில் ஒரு பட்டு புடவை புரியுதா? 5 சவரத்தில் ஒரு ஆரம். அதுக்கப்புறம் எப்பயுமே செஞ்சு எடுத்து தரீங்களா அந்த புளி சாதம், அந்த சாதம் இந்த சாதம் அந்த சாதம்லாம் சேர்ந்து ஒரு 2 தடவை இறக்குங்க புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தயிர் வடை, மெயினாக தயிர் வடை இருக்கணும். தயிர் வடை இல்லைன்னா யாரும் சாப்பிட மாட்டீங்களா? ஒரு சந்தேகம், சீமந்தம் வந்து பொண்ணுக்கா இல்லை உங்களுக்கா? ஆமாம் எனக்கு சீமந்தம் செய்யறதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுன்னு இருக்கேன். சும்மா ரெடி சம்மந்தி. இந்த சீமந்தம் பண்ணும்போது புது புடவை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பழக்கம் இருக்குங்களா புது புடவை வைக்கிறது? அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு இருக்குது. ஏன் இல்லாமல் போதே இல்லை சொல்லுவாங்க புது புடவைலாம் புள்ளத்தாச்சி பொண்ணு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பழக்கம் இருக்குது கட்டி உக்கார வைக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு ஒரிஜினல் பட்டா புரியுதா? ஒரிஜினல் பட்டா வாங்கிவாங்க. சும்மா இது பண்ண பட்டு இந்த காக்கா பட்டு இதெல்லாம் வாங்கி வந்து வைக்காதீங்க. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இஸ்தாம்பத்துக்கு 50,000 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்தாங்க என் பிள்ளை. புரியுதா? சீமந்துக்கு ஒரு 20,000 ரூபாய் கூட புடவை எடுத்ததுன்னு வச்சுக்கேன் கார் மிஞ்சி போடும் எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில். பார்க்குறோம் நீங்கள் சொல்கிறபடி எங்களால் செய்ய முடியாதுன்னு. இங்கே பாருங்க அவங்களால செய்ய முடியாதுன்னா இப்பயே சொல்லிடுங்க புரியுதுங்களா? சீமந்தத்தை நாங்களே பார்த்துக்கலாம், நாங்களே வந்து பிரசவம் பார்த்துக்கலாம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். உங்கள் பொண்ணை சுத்தமாக மறந்துடுங்க. அது வந்து 20,000 ரூபாயில் பட்டு புடவை கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் 5 சவரத்தில் ஆரம் 5 சவரம் என்னன்னு அது 5 லட்ச ரூபாய். அது நகை வேணா நாங்கள் குழந்தை பிறந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம் பார்த்தீங்களா? அப்போ போட்டுங்களா? சே இதெல்லாம் ஒரு குடும்பமா? பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஒத்த காலம் நின்று அவனால் வர்றது இந்த வேதனைலாம் இருக்குது. அத்தை நம்ம இருக்க நிலைமைக்கு 5 சவரத்தில் நகைலாம் போட முடியாது. வேணா 1 சவரம் போடுறேன்னு சொல்லுங்க. 5 சவரம்லாம் ஒத்துக்காதீங்க. இன்றைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தை வீட்டுக்கு அனுப்பும் போது தண்டி போட போகிறோம். 5 மாதம் டைம் இருக்குண்டி நம்மளுக்கு. நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி போடலாம். நம்மளால முடியும்னு சொல்லணும். முடியலன்னு சொல்லிடுங்க ஆரம்பத்திலேயே. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு கேட்டுனே இருப்பாங்க. ஏற்கனவே கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்க முடியாமல் அவஸ்தப்பட்டு கிடக்கும். இன்னும் இதுக்கெல்லாம் கடன்லாம் வாங்க முடியாது. உங்கள் புள்ள திட்டுவாரு. இப்பயே சொல்லிடுங்க 1 சவரம் என்ன போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வீட்டுல போயிட்டு உங்க வீட்டுக்கார்ட்ட கலந்து பேசிட்டு அப்புறம் சொல்றேன்னு சொல்லுங்க. ஏக்கா எங்க வீட்டுக்கார் திட்டுவாருக்கா, எங்க வீட்டுக்கார் இவ்வளவு செய்ய மாட்டாரு, அவரால் என்ன முடியும் என்ன முடியாது எனக்கு தெரியாதா? இது பாட்டு இஷ்டத்துக்கு அநியாயமா கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு இருப்பாங்களா? ஏதாவது பொண்ணு கொடுத்துட்டாலும் இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ணக்கூடாதுக்கா. சரி அமைதியா பேசுங்க, சண்டை போடாதீங்க. சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி என்ன பண்ண போறோம் பாரு. என்ன குடி குடி பேசினீங்க? அது ஒண்ணு இல்ல கேள்வி, உன்னை எப்படி போட்டு தொடர்ந்து யோசிச்சுருக்கேன். என்ன சொன்னதே? நல்ல வேலை நீ சொன்னது உங்க காதுல கேட்கல. கேட்ட கூட கேட்காத மாதிரி இருக்கும். மானம் கிட்டதாச்சு. அது பெரியவங்களோட பேசக்கூடாது. அந்த மாதிரி நடக்க சொல்லு முதல்ல. என்ன சம்மந்தே? அது 5 சவரம் நகை போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு சவரத்துல வேணா ஒரு செயினா வாங்கி போட்டுடுறோம். இந்த ஒரு சவரத்தை நீங்களே வச்சுக்கோங்க. சீமந்தங்க முதல்ல நாங்களே பண்ணிக்கிறோம். வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இனிமே பொண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? என் பிள்ளைய பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் செய்யறான். அவனால 5 சவரம்லாம் எப்படி போட முடியும்? கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்குது. இந்த கடனை அடைக்கணும். இப்போ திரும்பவும் கடன் வாங்கினா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அவனும் 2 குழந்தை குட்டிங்களை வச்சுருக்கான். அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு சாப்பாடு போடணும். அவன் இந்த கடனே அடைச்சிருந்தா குடும்பத்தை எப்படி பார்ப்பான் சொல்லுங்க? இப்போ மட்டும் வாழ்க்கையே வக்கனையா பேச தெரியல. வசதியான நேரத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அறிவு இல்லையா? அப்போ மட்டும் பல காமிச்சு நின்று இருந்தீங்களா? அது அதான் வசதியான வீட்டு மாப்பிள்ளை கட்சிதான் நல்லா மிளகா அரைக்கலான்னு சுற்றி நின்றீங்களா? ரொம்ப ஓவரா பேசுறீ. அக்கா கேளுங்க, நாங்கள் அவங்க வீடு தேடி பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும் சொல்லி கேட்டு வந்தோம். நீங்கள் தானே எங்கள் வீடு தேடி வந்தீங்கன்னு கேளுங்க. ஏன் அமைதியாக இருக்கீங்க? கேட்குறீங்கன்னு நான் கேட்கவா? கும்பல ரெடி. அப்போ மட்டும் நல்லா வசதியாக இருக்குது மாப்பிள்ளை கட்சை மட்டும் அப்படி நல்லா இருந்துச்சு போல இருக்குது. எல்லாத்தையும் அவங்க தலையிலே கட்டிடலாம். நம்ம எதுவுமே சேர்த்தவல துண்டை ஒதுக்கி தோலை பாட்டிக்கின்னு சுற்றி நிற்கலாம் நினச்சிங்க போல இருக்குது. இங்கே பாருங்க, நாங்கள் ஒன்றும் மாப்பிள்ளை வேலை சொல்லி நாங்கள் தேடி வரல உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் தான் பொண்ணு வேணும். இந்த வீட்டில் நல்ல பொண்ணு இருக்குது, நல்ல அழகான பொண்ணாக இருக்குது, நமக்கு கேள்விப்பட்டோம். பையனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நட்டு போனா கூட பரவாயில்ல, பொண்ணு மட்டும் கொடுங்க. நீங்கள் பல்ல இழிச்சு பொண்ணு கேட்டீங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இந்த தேவையான பிரச்சனை பேசுங்க, அப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க. அப்போ தெரியல உங்களுக்கு யாரை வீட்டில் பொண்ணு எடுக்கிறேன்னு. ராதிகா அமைதியா ராதிகா. எதுக்கு ஒரு அளவு இருக்கத்த? அம்மா இவங்களை ஏமாத்துற மாதிரி பேசுறாங்க. இவங்க தானே பொண்ணு வேணும் நம்ம வீடு தேடி வந்தாங்க. அம்மா வந்த மாதிரி பேசியிருக்காங்க. நல்லா பிச்சைக்காரங்க வீட்டில் பொண்ணு எடுத்துக்கிறேன். சம்பந்தி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு என் பிள்ளைகிட்ட பேசிட்டு நாங்கள் முடிவு எடுத்து சொல்கிறோம். அதான் சொல்லிட்டு நான் 5 சவரத்தில் நகை வேணும், 20,000 ரூபாய் பட்டு போட வேணும். நானே கம்மியாக தான் கேட்டுக்கேன். 1 லட்ச ரூபாய் கேட்கலான்னு நினச்சேன். என்ன சரி போய் தொலையுது. இதுக்கே உங்களுக்கு வக்கு இருக்குதா வக்கு இல்லையான்னு தெரியல. நான் 20,000 ரூபாய் பட்டு போட எடுத்து வைங்க. 5 சவரத்தில் நகை இப்படிதா வச்சுட்டு சீமந்தத்துக்கு வாங்க. இது சேர்த்துக்கு உங்களுக்கு முடியலையா? சீமந்தத்துக்கு வராதிங்க. இந்த பக்கம் என் மருமகளுக்கு நானே செஞ்சுக்கிறேன். என்ன பெருசாக நானே பார்த்துக்கிறேன். இனிமேல் பொண்ணுக்கு நின்று சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் யாரும் வரக்கூடாது. இந்த கேள்வி இப்படி பேசிட்டு போது பார்த்துட்டு இருக்கீங்க கும்முனே. நல்லா 4 கேள்வி கேளுங்க. அதை ராதிகா சங்கீதா வாழ்க்கையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம எப்படி எடுத்தவங்க ஒருத்தன் பேச முடியும்? நம்ம வீட்டுக்கு போயிட்டு தங்கத்தர்கிட்ட பேசலாம். அத்தை உங்களுக்கே கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? அத்தை 5 சவரம் கேட்குறாங்களா? 5 சவரம் ஒரு சவரம் நகை வாங்கினாலும் 1 லட்ச ரூபாய் தாண்டுது. 5 சவரம் 5 லட்ச ரூபாய். 5 லட்ச ரூபாய் பணத்துக்கு எங்கே போகிறது நம்ம? ஒரு 1 லட்ச ரூபாய் அந்த வீட்டை ரெடி பண்ணி போகலான்னு பார்க்குறோம். அதுக்கே 1 லட்ச ரூபாய் இல்லை நம்மகிட்ட. 5 லட்ச ரூபாய்க்கு எங்கே போகிறது நம்ம? சொல்லுங்க, யார் நம்மளுக்கு கடன் தருவா? கடன் வாங்கினா கூட கடன் கட்டணுமே, யாரும் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டுறதை பற்றி யோசிக்கணும். வேறு என்ன தான் பண்ணுறது? இவங்க இப்படி பேசுகிறாங்களே, பக்குவமாக பேசுங்க. உங்கள் பிள்ளைய கூட்டின்னு இங்கே இவங்ககிட்ட பேச சொல்லுங்க. அக்கா அந்த மனுஷனே ஒரு லூஸுக்கு இருக்கங்க. இந்த இப்போ பொம்பளை இந்த மாதிரிலாம் பேசிச்சுன்னு வச்சுக்கேன். சரி நாங்கள் செஞ்சிடறோம், 5 சவரம் நான் 7 சவரமே செஞ்சிடறோம் சொல்லிடுவாங்க. அப்போ செய்யிட்டு விடு. தங்கச்சின்னா உயிரே கொடுப்பான். நம்ம கிட்ட வச்சுக்க 10 ரூபா கூட தரமாட்டான். சரி விடு, தங்கச்சிக்கு தான் சைட்டை விடு. கடன்காரன் ஆகிட்டுன்னா சோத்துறதுக்கு கூட பணம் இல்லாமல் என்னக்கா பண்ணுறது? ஊரப்பட்ட கடன்லாம் வாங்கக்கூடாதுக்கா. இருக்கிறத வச்சு தான் செய்ய முடியும். இது மாதிரி பேசுது இந்த கேள்வி. அதுக்கு தான் தீபாவளி படக்கார எடுத்து வந்து கொடுக்குறதுக்கு எத்தனை நாள் தயங்கி என்ன அங்கே போனால் எதனா சிமந்தத்தை பற்றி பேசணும். 10வது எங்கள் மாமியாரை கிளறி விட்டுட்டு அதை சுமந்ததை கூட எப்போ சிமந்து வைக்கிறீங்க ஏது வைக்கிறீங்கன்னு இந்த நாட்டக்கால் தான் சொல்லி அனுப்பிச்சா. அதெல்லாம் கேளுங்க சொல்லிட்டேன். நல்லா வசமாக மாட்டிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் மூச்சு உட்காந்து வேண்டியதாக இருக்குது. இந்த கிளவி பொம்பளையா இல்லை பேயான்னு தெரியல. எப்படி லிஸ்ட்டு போடுறது பற்றியா? ஒரு பையனை பெற்று வச்சு இவ்வளோ ஆட்டம் ஆடுது. சரி எது வந்தாலும் வீட்டில் போய் பேசி முடிவிடுங்க. அது சொல்லலாம் எடுத்து வை. இது வசந்திக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க. அது எப்படி தெரியாமல் போவோம்? இவ்வளோ நேரம் கேட்டுருந்தா இருந்திருப்பா கிச்சன்லேருந்து. அவன் புள்ள அழுது நின்று வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இடத்துல மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னேன். இந்த ஆத்தாலும் புள்ளையும் எங்கே சொல்ல பிச்சு கேட்டுதுங்க. நம்ம வசதியாக மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, நல்லா கையிலே சம்பாதிக்கிறாரு. நம்ம பொண்ணு நல்லா சந்தோஷமாக இருக்கும். இங்கேயே கொடுக்கலாம். ஒத்த காலம் நின்று ஆடி பாடி கடனை உடனே வாங்கி நகைக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுங்க. இப்போ பாரு இந்த கேள்வி இவ்வளோ பேச்சு பேசிட்டு பிச்சைக்காரங்க அதுங்க இதுங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருந்தா நம்ம நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல. வசதிக்கு மீறின ஆசை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்குது. சரி விட நடந்து முடிஞ்சதை பற்றி எதுக்கு பேசுனேன்? இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசு. என்னக்கா பேசுறது? ஒன்றும் புரியல எனக்கு. அண்ணி இல்லைங்க, நீங்கள் கேட்டீங்களே பூஸ்ட் போட்டு வந்துருக்க பாருங்க. வசதிக்கிட்ட எதுவும் பேசிக்காத கும்முனரு. சரிக்கா. ஓ அன்னைக்கு மட்டும் தான் பூஸ்டா? மற்றவங்க எல்லாருக்கும் எதுவுமே கிடையாதா? எல்லாருக்குமே தான் பூஸ்ட் போட்டு வச்சுக்கேன். ஒருத்தர் கேட்டு வந்து கொடுக்குறேன். என் பிள்ளை எவ்வளோ கள்ளம் கப்படமா இல்லாமல் இருக்குது. அந்த குழந்தைய கஷ்டப்பற்றி பார்க்கணும்னு முடியுதா? இந்தாங்க அண்ணி 2 தாம்பாள தட்டு எடுத்து கொடு. அதிர்ஷ்டம் முறுக்கில் எடுத்து வைக்கலாம். எடுத்துட்டு வரமா? ஏமா மாப்பிள்ளை ஒன்று சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. நல்லா சாப்பிட்றியா? வயிறே காணுமா? புள்ள தச்சு போடணும்னா வயிறு எவ்வளோ பெருசு இருக்கணுமா? ஒன்றுத்தையுமே காணுமா? சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கேம்மா. ஏமா நான் தான் ஃப்ரீயாக இருக்கிற சொல்லிட்டு லூசான ட்ரெஸ் போட்டுருக்கம்மா. அப்படியேம்மா வயிறே தெரியலையம்மா. நல்லா சாப்பிட்டதானமா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஏமா நல்லா தான் சாப்பிட்றதுலாம் அவர் எங்கம்மா விடுறாரு? அதுலேயே இந்த ஒன்று பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் போட்டு கொடுத்துட்றாரு. அப்புறம் மதியத்துக்கு எங்கள் மாமியார் சாப்பிட சொல்லி ஒரே தொல்லை பண்ணுது. அப்படி இப்படி சாப்பிட்டு தான் இருக்கேன். உள்ளே பார்த்தா ஒரு புள்ள தச்சு பொண்ணு மாதிரியா இருக்குமா? எதனா ஒன்று பேசினே இருக்காதீங்கம்மா. சீமந்தம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு தான் வர போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு போடுங்க. சாப்பிட்றேன் வாங்கி வந்தால் கூட பரவாயில்லண்ணே. செஞ்சு போடுறோம்மா. இங்கே நானே சமைச்சு நானே சாப்பிட்றதுனால எனக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேது. ஏனே நான் உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா தடல் விடலாம் செய்வீங்களா சமையலாம்? நீ வாடி ராசத்தி உனக்கு இல்லாததா? 10க்கு பெரிய நீ வேறு பக்கத்தில் இருக்காங்க.
அவங்க வேற செஞ்சு தருவாங்க எல்லாமே. உனக்கு என்னென்ன பிடிக்கும் சொல்லி எல்லாமே செஞ்சு தரேன். பூஸ்ட் போட்டு வச்சு ஆரிய போச்சு வச்சுட்டு வரேன். நிறைய ஞாபகம் மறதி வந்துச்சு. என் புள்ள எப்படி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்குது பாரு. அதான் நல்லா ஏமாத்தின்னு சுத்துது இந்த வீட்டில் இருக்க கிளவி. வசந்தி நல்ல பொண்ணு. என்னுடைய கடனை உடனே வாங்கி எங்கள் மாமியார் கடத்தெல்லாம் செஞ்சிடுங்க. நம்ம குடும்பம் நம்ம போன சந்தோஷம் பண்ணி வீட்டுக்கு பேசுறக்கா. என் வீட்டுக்காட்ட பேசுறேன், என்ன சொல்றாரு எது சொல்றான்னு தெரியல. ஏண்டே அவன் செய்யற சொன்னா விட்டுட்டு அவன் எப்படியே செஞ்சுக்கிட்டோம். உங்க பிள்ளை எல்லாமே செய்யறதா சொல்லுவாரு. கடனை உடனே வாங்கி வச்சுட்டு அவங்க தானே எடுப்பாரு. வாங்க சம்பளத்தை கடனை அடைச்சிட்டு குழந்தைங்களே ஃபீஸ் கட்டுறதா, ஸ்கூல் ஃபீஸ்க்கு, அதுக்கப்புறம் சாப்பிட போறதா, அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதா, என்ன பண்றது? எவ்வளோதான் வயிற்று கட்ட முடியும்? என்னதான் பண்றீங்களோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கேள்வி 4 கேள்வி நல்லா நறுக்கடி கேட்டு போறேன் நானே. இப்போ நீ எதுவுமே கேட்க தேவை. எது வந்தாலும் சீமந்தம் முடிஞ்ச பிறகு கேட்கலாம். சீமந்தம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போறீங்க? சீமந்தத்துக்கு எல்லாமே 5 சவரனாக கேட்டுருக்காங்க, 20,000 பட்டு போட கேட்டுருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம போனால் நம்ம கூட்டு பண்ண பிறகு என்னத்தை கேட்க போறீங்கன்னு நான் கேட்கறேன். என்ன ஏமாத்துறீங்களா? என்ன கூட அந்த கும்மி கொட்டீங்களா? என்ன இது கூட அந்த கும்மி கொட்டனா? ஆமா, அந்த கேள்வி இப்போ 4 கேள்வி நறுக்கடி கேட்டுட்டு வரலான்னு இல்லாமல் கும்மன் இருக்கீங்க. செய்யற சொல்லிட்டு எங்க கொட்டி வச்சுக்குதா வீட்டில் பீரோல? உங்க பிள்ளை சம்பாதிச்சு வயிற்றுக்கு பத்த மாட்டேது, வாய்க்கு பத்த மாட்டேங்குது. பத்தாவது நாளை காய்கறி வித்துன்னு சுற்றின்னு வந்துருக்கேன். அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு கேட்டிருக்காங்க. வாய முடியும் உட்காந்து இருக்கீங்க. கூட எந்த கொடி வெட்டீங்களா? ஏண்டி அவங்ககிட்ட எதுக்கு சண்டைக்கு போறீங்க? அவங்களே பாவண்டி. நம்மளால இதான் செய்ய முடியும், நான் அதான் செய்ய முடியும் சொல்லிட்டு வாயை திறந்து வெட்டு ஒன்று துண்டு 2 பேசிட்டு போயின்னு இருக்கேன். பண விஷயத்துல மட்டும் வழ கொழா பேசிட்டா வச்சுக்க வேலைக்கு ஆகாது. சண்டையில் தான் போய் முடிய போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. இவன் எப்படி கத்துறா? இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் அந்த கேள்வி 2வது ரவுண்டு வரும். இந்த பக்கம் தெளிவா சொல்லிடுங்க. ஒரு சவரன் நகை தான் போட முடியும். பட்டு போட வேணா 20,000 ரூபாய் எடுத்து தரோம். அவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேட்கறதா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்காக யோசிச்சு சொல்லிடி. யோசிச்சு தான் சொல்லிருக்கேன். முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. முடியாதுன்றத முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். சரி, பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த கிளை சீமந்தத்துக்கு வரக்கூடாது, பொண்ணாயிட்டுன்னு போகக்கூடாது, எதனா சட்டத்திட்ட பேசி வச்சுக்க. என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கே தெரியாது. சரி நீ வேற கத்தாத, பார்த்துக்கலாம். நம்ம அடங்கி போட ரொம்ப ஓவரா தான் பண்ணின்னு இருக்கு. உங்க வீட்டில் தான் இவ்வளோ வசதி இருக்குல்ல, ஒரே ஒரு பிள்ளை தானே, நம்ம கிட்ட வாங்கி தான் எல்லாம் செய்ய போறாங்க. பொண்ணு வீட்டில் இருந்து பிடுங்கதையே ஒரு குறிக்கோளை வச்சு சுற்றி நிற்குதுங்க. நம்மளுக்கு பிரசவ செலவு வேற இருக்குது. பிரசவம் முடிஞ்சிருந்தா புள்ள பெற்ற பொண்ணு வேற வீட்டில் வச்சு பார்க்கணும். 5 மாசத்துக்கு நல்லது புள்ளலாம் செய்யணும். நம்ம அதுக்கு எவ்வளோ செலவாகுது? 10 கிட்ட செய்ய அத்தை செய்யணும் உசுர எடுக்குதுங்க. இதுக்கு பயந்துனே தான் பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்குனாலே எல்லாம் பயப்படுறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு செஞ்சே மாலாதுன்னு. சரி கத்தாத, நான் உங்ககிட்ட பேசுறேன். தைரியமா பேசுங்க. நீங்க பேசலாம், நான் பேச வேண்டியதா இருக்கும். நானே பேசுறேன். வசந்தி வர அமைதியா இருங்க. பாரு பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லுது. பிச்சைக்கார குடும்பம் கிட்ட இருந்து எதுக்கு அது வேணும் இது வேணும் கேக்குதுன்னு தெரியல. இவங்க தான் கோடீஸ்வர பரம்பரையாச்சா? இவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்க வேண்டியதானே. ஏதோ ஒரு நியாயமா கேட்ட கூட சரி பரவாயில்ல, என்ன நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம்லாம். அதுக்கு நான் அநியாயமா இவ்வளவு கொள்ளவா? எப்பா கொள்ளக்கார கும்பலா இருக்கும் பொழுது. அமைதியா வராடி வரட்டும். இன்னும் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே அடைக்கல. எவ்வளவுதான் ஒரு மனசால தாங்க முடியும்? அமைதியாரு, நான் பேசுறேன் சொன்னல. பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இங்கேருந்து போறோம். புரியுதா? சும்மா எல்லாம் போக முடியாது. அதனால இங்கேருந்து பாத்துக்கலாம் கித்துக்கலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான் தூக்குச்சட்டத்துக்கு மண்டையில போட்டு உடச்சு விடுவேன்.